Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் 4 சர்வீஸ் பிஸ்னஸஸ் 2 சாப்டர் 16 எமர்ஜிங் சர்வீஸ் பிஸ்னஸஸ் இன் இந்தியாவோட கண்டினியூஷன். ஸோ இந்த சாப்டரில் ஆல்ரெடி நம்ம ஒரு 3 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். கான்செப்ட்ஸ், ஃப்ரான்ச்சைசிங், ஃபேக்ட்ரிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இந்த 3 வீடியோவும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோஸும் போய் பார்த்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 4th கான்செப்ட் அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங்னா என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கோர் ஆக்டிவிட்டி அண்ட் நான் கோர் ஆக்டிவிட்டி, அதாவது மெயின் ஆக்டிவிட்டி அண்ட் ரொம்ப முக்கியமாக இல்லாத சில ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் ஒரு பிஸ்னஸோட முக்கிய ப்ராசஸாக இருக்கும். அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேலுக்கு கொண்டு போகும்போது அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ராடக்டோட மற்ற எல்லா சர்வீசஸையும் நம்ம நான் கோர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்றது கோர் ஆக்டிவிட்டி அண்ட் அதை சுற்றி நடக்கிற மிச்ச எல்லா ஆக்டிவிட்டீஸும் நான் கோர் ஆக்டிவிட்டீஸ். ஒரு பிஸ்னஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் மொத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்காக இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்காக நான் கோர் ஆக்டிவிட்டீஸை வெளியே இருக்க ஏஜென்சிஸ், அந்த பர்டிகுலர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஏஜென்சிக்கிட்ட என்னோடய ப்ராடக்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை அவுட் சைடர்ஸ் கிட்ட விடுறது தான் அவுட் சோர்சிங். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ இனி நம்ம ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸாக படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு கிளியராக இந்த கான்செப்ட் புரியும். ஸோ மீனிங் ஆஃப் அவுட் சோர்சிங். Recently, a new type of business in service sector has become popular in the world. So, இது ஒரு new type of business type, service businessesல ஒரு new type. இதுக்கு முன்னாடி outsourcingல அவ்வளோ ஃபேமஸாக இல்லை, கிடையாது. It is called the business process outsourcing, BPO. BPO refers to outsourcing the work which is routine in nature to an outside agencies. ஸோ ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை அவுட் சைட் ஏஜென்சிஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறது இது கான்செப்ட். திஸ் ப்ராக்டிஸ் வாஸ் இனிஷியேட்டட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இன் ஃபியூ கம்பெனிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா யூஎஸ்ஏல தான். இன் ஃபியூ கம்பெனிஸ், அது கூட கொஞ்சம் கம்பெனிஸில் தான் இந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு. The routine work of a company is outsources. If outsources, the company concentrate on critical issues without wasting time on routine job. For example, இப்போ நம்ம செக்யூரிட்டிஸ் கூட எடுத்துக்கலாம். செக்யூரிட்டி அனுப்புறதுக்கான ஒரு தனியாக ஏஜென்சியே இருக்குது. ஸோ அந்த ஏஜென்சிலேருந்து நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ், வாட்ச்மென்ஸ், பாடி கார்ட்ஸ் அவங்களெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய மெயின் ஆக்டிவிட்டி என்ன, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்னையோ அதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். அதர் ஆக்டிவிட்டீஸ், ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை அவுட் சைடர்ஸ் கிட்ட நம்ம கொடுக்கறதா இந்த கான்செப்ட் ஆஃப் அவுட் சோர்சிங். இன் லேட்டர் இயர்ஸ் இட் பிகம் பாப்புலர் இன் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ ஆஃப்டர் யூஎஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள், டிசைனிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, ஆஃப்டர் சேல் சர்வீஸ், சேல் பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன், அதுக்கப்புறம் அது ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறது, இது ஆஃப்டர் சேல் சர்வீஸ். அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் கூட தனியாக ஒரு ஏஜென்சி கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ப்ராப்பராக எல்லா அக்கௌண்ட்ஸுமே நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க. கேன் பி அவுட் சோர்ஸ்டு. ஸோ இதுதான் கான்செப்ட். The companies must identify their core competence and concentrate on that function. ஸோ அவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கம்பிட்டன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில், எபிலிட்டி, திறன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த கம்பெனி மஸ்ட் ஐடென்டிஃபை தேர் கோர் கம்பிட்டன்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் அவுட் சோர்ஸ் ஆல் அதர் ரொட்டீன் ஃபங்க்ஷன்ஸ் டு அவுட் சைட் ஏஜென்சிஸ். மிச்ச எல்லா அதர் ரொட்டீன் ஒர்க்ஸையும் அவுட் சைடு அவுட் சைட் ஏஜென்சிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஹூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தோஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி அவுட் சைட் நம்ம கொடுக்கும்போது அந்த ஏஜென்சிஸ் நம்ம கொடுக்குற அந்த வேலையில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தெரியாதவங்க கிட்ட வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக சரியாக நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவுட் சோர்சிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் நான் கோர் ஆக்டிவிட்டீஸ் டு அவுட் சைடர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன இதில் அப்படின்னா, முக்கியம் இல்லாத சில ஒர்க்ஸ், அதாவது நான் கோர் ஆக்டிவிட்டீஸ், அதுவும் முக்கியம்தான், பட்
கோர் ஆக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்போது இது அவுட்சைடர்ஸ் கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்க ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கோர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். கம்பெனி கேன் அவுட் சோர்ஸ் தோஸ் நான் கோர் ஆக்டிவிட்டீஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் மெயின்டெனன்ஸ், ஹவுஸ்கீப்பிங் கூட ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்மளுக்கு வாட்ச்மேன் வேணும், இல்லை ஹவுஸ்கீப்பிங் பண்ணுறதுக்கு சர்வன்ட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஆட்களை வந்து சப்ளை பண்ணுவாங்க. நம்ம சேலரி வந்துட்டு நம்ம கம்பெனி மூலயமா அவங்களுக்கு போகாது, அந்த ஏஜென்சி மூலயமா தான் போகும். நம்ம வந்து ஏஜென்சிக்கு ரெண்ட் வந்து பே பண்ணிடணும். எவ்வளோ ஆட்கள் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சில கமிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு மிச்ச சேலரியை வந்துட்டு இந்த பர்சன்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. gardening etc. to outsiders. Depending upon the nature of the business and the activity are identified as core and non-core. So, அவங்க என்ன business பண்றாங்க depending on the nature of a business. அந்த business nature பார்த்துட்டு எதெல்லாம் core activity, எதெல்லாம் non-core activity அப்படின்றத first identify பண்ணணும். Next feature வந்து outsourcing involves contracting. So, கண்டிப்பா வந்து contract basisல தான் இவங்க வந்து work பண்ணுவாங்க. இதுதான் second feature. As the companies start outsourcing their activity focusing on their main business, the outside agency enter into an agreement with the company to perform. Agreement ஓட enter ஆவாங்க to perform the routine activity on the contractual basis. Contractual basisனா இப்போ 1 yearக்கு நான் வந்து உங்களுக்கு housekeeping ஆளுங்களை வந்து கொடுக்குறேன். 6 monthsக்கு எங்ககிட்ட வந்து உங்களுக்கு வாட்ச்மேன்ஸ் வருவாங்க, கார்டனிங் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அண்ட் அந்த அக்ரிமெண்ட் பேசிஸில், அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவுட் சோர்சிங் இன்வால்வ்ஸ் கான்ட்ராக்டிங். ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இன்வால்வ்ஸ் கான்ட்ராக்டிங். பேஸ்ட் ஆன் கிடையாது, இதில் வந்து கான்ட்ராக்டிங் தான் வந்து முக்கியம். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி த்ரூ அவுட் சோர்சிங். ஸோ எஃபிஷியன்சினா வந்து செயல்திறன். எப்படி வந்து இவங்க வந்து அவுட் சோர்சிங் மூலியமாக ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி கொண்டு வராங்க. கம்பெனி ஸ்பெஷலைஸ்ட் இன் தேர் பிஸ்னஸ் சிஸ்டம் ஆஸ் த டைம் அவைலபிள் அட் தேர் டிஸ்போசல் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் த கோர் ஆக்டிவிட்டி. நான் கோர் ஆக்டிவிட்டியாக அவுட் சைடர்ஸ் கிட்ட கொடுக்கறது மூலியமாக கோர் ஆக்டிவிட்டியாக இவங்க வந்து எவ்வளோ அந்த ஆக்டிவிட்டீஸை நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். லீடிங் டு எஃபிஷியன்சி, இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ அப்படி பண்ணும்போது இவங்களோட மெயின் ஆக்டிவிட்டி, அதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப எஃபிஷியன்சியாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து இம்ப்ரூவ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்ம நல்ல குவாலிட்டி கூட்ஸ் கொடுக்கும்போது கஸ்டமரும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, டைமுக்கு நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியும். இதே நம்ம எல்லா வேலையும் நம்ம தலையில் போட்டோம் அப்படின்னா சரியான டைமுக்கு டெலிவரியோ இல்லை கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதையோ வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால நான் கோர் ஆக்டிவிட்டீஸ் அவுட் சைடர்ஸ் கிட்ட கொடுக்கறது மூலயமா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட் த்ரூ டைம்லி டெலிவரி. நம்ம டைமுக்கு டெலிவரி கொடுக்குறோம், ஹை குவாலிட்டி சர்வீஸ் வந்து கொடுக்குறோம். Outsourcing helps in customer satisfaction and results in repetitive purchase of the same product. ஸோ நம்ம இந்த மாதிரி டைம்லி டெலிவரி அண்ட் குவாலிட்டி நல்லா கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக நம்மளோட ப்ராடக்ட்ஸை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இம்ப்ரூவ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிகாஸ் ஆஃப் அவுட் சோர்சிங் தி அதர் நான் கோர் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் நம்மளே பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப காஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடணும். இதே வந்து அவுட் சோர்ஸர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா நம்மளே பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அவங்க பண்ணி கொடுக்கக்கூடத்துக்கு நம்ம கொடுக்குற ரெண்ட்டும் வந்து ரிலேட்டிவ்லி ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் நம்மளுக்கு தான் வந்து பெனிஃபிட். அதனால the only way to survive and earn profit is through global competitiveness by fixing competitive price. ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு காம்படிட்டிவாக இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் அலாங் வித் குட் குவாலிட்டி. ஸோ நம்ம வந்துட்டு ஒர்க்கர்ஸை வந்து டிவைட் பண்ணுறது மூலயமா ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸை கூப்பிட்டு ஒர்க் பண்ண வைக்கிறது மூலயமா குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், which reduces the cost. For example, outsourcing of research and development, manufacturing, software development, etc. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து core and non-core activity. So company can benefit in the long run provided they are keen on the non-core activity and rather than non-core activity. ஸோ ரொம்பவே கவனமாக கீனாக இருந்தாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட் கோர் ஆக்டிவிட்டியில் பயங்கரமாக பண்ணணும் rather than non-core activity. கோர் ஆக்டிவிட்டி இன்வால்வ்ஸ் கோர் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். இது எல்லாமே வந்து கோர் ஆக்டிவிட்டி. நான்-கோர் ஆக்டிவிட்டி கேன் பி outsourced to outsiders who are specialized in the area of operation. ஸோ என்ன அவுட்சோர்சிங் நம்ம வந்து கொடுக்குறோம், எந்த ஆக்டிவிட்டியை கொடுக்குறோமோ அந்த ஆக்டிவிட்டியை பர்ஃபெக்டாக ஸ்பெஷலைஸ்டாக பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி கிட்ட நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் அவுட்சோர்சிங். அவுட்சோர்சிங் பண்ணுறது மூலயமா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸிங் ஆன் கோர் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம வந்து நான்-கோர் ஆக்டிவிட்டீஸ் அவுட் சைடர்ஸ் கிட்ட கொடுக்கறது மூலயமா கோர் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். கம்பெனிஸ் கேன் ஃபோக்கஸ் ஆன் தேர் கோர் கம்பீட்டன்ஸ் a few areas where the company has distinct capability. டிஸ்டின்ட்னா தனித்துவமான. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு கேப்பபிலிட்டி வந்து இருக்கும், திறன் வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த கோர் கம்பீட்டன்சிக்கு ஒர்க் பண்ணணும். அவங்களோட எபிலிட்டி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். த ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி அதாவது நான்-கோர் கேன் பி அவுட்சோர்ஸ் டு த அவுட் சைட் ஏஜென்சிஸ். இது மற்ற நான்-கோர் ஆக்டிவிட்டீஸை வந்து வெளியே அவுட்சோர்சிங்க்கு கொடுத்துடலாம். டு ஃபில் அப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அவுட்சோர்சிங் மூலியமாக இட் ஸ்டிமுலேட்ஸ் ஆண்டர்ப்ரோனர்ஷிப். நம்ம வந்து நிறைய ஒர்க்கை வெளியே கொடுக்கும் மூலயமா அங்கே வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அதிகரிப்பாங்க. ஸோ ஆண்டர்ப்ரோனர்ஷிப் அங்கே நம்ம வந்து தூண்டுறோம். ஸ்டிமுலேட்ஸ்னால் வந்து தூண்டுறது. ஸோ ஆண்டர்ப்ரோனர்ஷிப் இங்கே வந்து வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற தூண்டல் நம்ம கொடுக்கறது மூலயமா ஆண்டர்ப்ரோனர்ஷிப் வருது. அண்ட் என்கரேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு பிஸ்னஸ் புதுசாக வரும்போது அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸ்பேண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எனாபிள்ஸ் டெனாமரஸ் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இது மூலியமாக எக்கானமி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் என்கரேஜஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் தனியாக இது ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டில். கம்பெனிஸ் தட் ஆர் அவுட்சோர்சிங் தேர் நான்-கோர் ஆக்டிவிட்டி ப்ரொவைட் சான்ஸ் ஃபார் அதர் ஸ்மால் யூனிட்ஸ். ஸோ நம்ம அவுட் சோர்சிங் கொடுக்கறதுனாலே தான் அதர் ஸ்மால் பிஸ்னஸ் யூனிட்ஸுக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைக்கிது டு டேக் அப் தி ஆக்டிவிட்டீஸ் விச் வி ப்ரொவைடிங். This paves way for more job opportunity and new employment avenues. ஸோ இது மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவென்யூஸ் வந்து நிறைய உருவாகுது. அவென்யூஸ்னால் வந்து வழிகள், எப்படிலாம் வந்து வேலை வாய்ப்பு வந்து வருது அப்படின்றது நியூ எம்ப்ளாய்மெண்ட் அவென்யூஸ் க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் ரிடக்ஷன் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம நான்-கோர் ஆக்டிவிட்டிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்ல, அந்த ஏஜென்சிஸ் கிட்ட கொடுத்துட்டா போதும். விச் ரெடியூசஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி. கம்பெனிஸ் த்ரூ அவுட் சோர்சிங் அவைல்ஸ் தி சர்வீஸ் ஆஃப் அவுட் சைடர்ஸ். அவங்க கிட்டேருந்து நம்ம சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். விச் இன் ரிட்டர்ன் ரெடியூஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, நம்ம அதுக்கெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு தாட் தான் வந்து இது சொல்கிறாங்க. The amount so available can be utilized productively and this increases the profit. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசை நம்ம கோர் ஆக்டிவிட்டியில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து குவெஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ். குவெஸ்ட்னால் வந்துட்டு ஒரு தேடல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாங் சர்ச் விச் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஸோ அவுட்சோர்சிங் enables the firm to pursue excellence in two ways. நம்மளால் ரெண்டு விஷயத்தில் வந்து எக்ஸலன்ஸ் வந்து நம்மளால் பர்சியூ பண்ண முடியும், அடைய முடியும். எது அப்படின்னா எக்ஸீலிங் themselves in the activity they do. ஒரு கம்பெனி அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி அதாவது கோர் ஆக்டிவிட்டியில் ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸலன்ஸாக பண்ண முடியும். அண்ட் எக்ஸல் அவுட்சைடர்ஸ் பை எக்ஸ்டெண்டிங் தேர் கேப்பபிலிட்டிஸ் த்ரூ கான்ட்ராக்டிங் அவுட். அவங்கக்கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் போடுறது மூலயமா அவங்களோட பிஸ்னஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து குவெஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ்.
ஸோ இது வந்து பெனிஃபிட்ஸ். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அண்ட் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங்லேயே 2 டைப் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பிபிஓ, நெக்ஸ்ட் வந்து கேபிஓ. ஃபர்ஸ்ட் வந்து பிபிஓ பார்த்துலாம். பிபிஓனா வந்துட்டு BPO means getting contractual service of external companies or group of companies to complete special work or process of a company. ஸோ ஒரு கம்பெனியோட ஸ்பெஷல் ஒர்க்கையும் ஒரு கம்பெனியோட ப்ராசஸையும் அவுட் சோர்சிங் கொடுக்கறது வந்து பிபிஓ, ஒர்க்கை அவுட் சோர்ஸ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் கால் சென்டர்ஸில் நம்ம வந்து பிபிஓன்னு தான் சொல்லுவோம். டேட்டா என்ட்ரி இதெல்லாம் வந்து நம்ம வெளியே வந்து கொடுக்கலாம். இப்போ நிறைய எம்என்சிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க எம்என்சி கம்பெனிஸ் உள்ள அப்படின்னா தே ஒர்க் ஆஸ் அ ஏஜென்ட் ஃபார் ஸோ மெனி கம்பெனிஸ். பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் கால் சென்டர் ஒர்க் வந்து யார் பண்ணுறா அப்படின்னா நிறைய எம்என்சிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ விப்ரோ உள்ளே வந்துட்டு பிபிஓ இருக்குது அப்படின்னா விப்ரோ யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்க? அந்த பிபிஓன்னா வேறு ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, ஃபாரின் கம்பெனிஸ்க்காக. ஸோ இவங்க யார் அப்படின்னா அவுட் சோர்ஸ் பண்ணுற ஏஜென்சிஸ் தான். ஸோ பிபிஓன்றது ஸோ கால் சென்டர். அவங்க கம்பெனிக்கு பதிலாக இவங்க கால் சென்டர் கால்ஸ் பேசுறது, அப்புறம் டேட்டா என்ட்ரி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பிபிஓ ப்ராசஸ். திஸ் ரெடியூசஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் பை யூஸிங் சீப் லேபர் அவைலபிள் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா அண்ட் சைனா. ஸோ நம்ம நாட்டில் சைனாவில் தான் வந்துட்டு இந்த பிபிஓஸ் கால் சென்டர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே தான் சீப் லேபர்ஸ் வந்து கிடைப்பாங்க. பிபிஓவில் வந்து சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10,000 கிட்ட தான் இருக்கும் அந்த கால்ஸ் எடுத்து பேசுகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி 10,000 கூட ஒர்க்குக்கு வரக்கூடிய பர்சன்ஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா சைனாவில் இருக்கிறதுனால நிறைய கால் சென்டர்ஸ் இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நீட் ஃபார் பிபிஓ டு ஃபோக்கஸ் ஆன் கீ ஃபங்க்ஷன். பிபிஓக்கு என்ன நீட் அப்படின்னா கீ ஃபங்க்ஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் எஃபிஷியன்சி. நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணணும், செயல்திறன் வந்து அங்கே நல்லா இருக்கணும். காஸ்ட் கட்டிங். நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறது, இப்போ நான் பேசுறது வந்து பிபிஓட நீட் என்ன, நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கறது மூலியமாக காஸ்ட் கட்டிங் வந்து நிறைய இருக்கும், காஸ்ட் ரிடக்ஷன் வந்து நிறையா இருக்கும். அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த அவுட் சோர்சிங் மூலியமாக நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து ஆகும், டெவலப்மெண்ட் ஆகும். இன்க்ரீஸிங் ப்ராஃபிட். அவங்க கம்பெனிக்கும் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். யாருக்காக அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கும் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேட்ரிங் டு த டைனமிக் டிமாண்ட். ஸோ டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேட்ரிங் வந்து பண்ணுவாங்க. கேட்ரிங்னா பரிமாறுதல். ஸோ இது வந்து ஃபுட்டு பரிமாறுதல் கிடையாது. இங்கே வந்து டைனமிக் டிமாண்ட் எப்போல்லாம் இருக்கோ, டைனமிக்னா வந்துட்டு சக்தி வாய்ந்த, அதாவது எப்போல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கோ அப்போல்லாம் வந்து பர்ஃபெக்டாக அந்த கேட்ரிங் வந்து கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ பிபிஓவில் வந்துட்டு என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட், டெக் மார்க்கெட்டிங் சர்வீஸ், ஐடி ஹெல்ப் டெஸ்க், இன்சூரன்ஸ் ப்ராசஸிங், டேட்டா என்ட்ரி, டேட்டா கன்சர்வேஷன், புக் கீப்பிங், அக்கௌண்டிங், ஃப்ரம் ப்ராசஸிங். இதெல்லாம் வந்து பிபிஓஸ் பண்ணுற ஒர்க். நெக்ஸ்ட் வந்து கேபிஓ பார்ப்போம், நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். இது வந்துட்டு ஒர்க்கிங் ப்ராசஸ் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் நாலேஜ் ஆஃப் அ பர்சன். அந்த நாலேஜபிள் பர்சன், ஸ்கில்டு பர்சன், ப்ரொஃபஷ்னல்ஸை வந்து அவுட் சோர்சிங் மூலயமா நம்ம ஒர்க் வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஆடிட்டிங். ஒரு கம்பெனியோட ஆடிட்டிங் கம்பெனிலேயே வந்துட்டு நடக்காது, வெளியே அவுட் சோர்சிங்லேருந்து தான் வந்து ஆடிட்டர்ஸ் வர வச்சு அவங்க தான் வந்து என்ன பார்த்து தருவாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் நான் ஆடிட்டிங் சொல்கிறேன். ஸோ நிறைய இந்த மாதிரி நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துடலாம். KPO refers to outsourcing of knowledge-based process. It means obtaining high-end knowledge work from outside organization in order to run the business successfully and in cost-effective manner. So இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும், காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து கொண்டு வர முடியும். இன் ஷார்ட், KPO firm gets knowledge related, information related work done by outside. knowledge related work, information related work outside the firm மூலயமா பண்ணுறது தான் வந்து இந்த KPO. and it involves high value work carried by skilled staff மூலயமா ஒர்க் வந்து பண்ணி எடுக்கிறது. இங்கே என்ன நீட் ஃபார் KPO என்ன அப்படின்னா யூசேஜ் ஆஃப் பெஸ்ட் ஸ்கில், நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அல்டிமேட் யூஸ் ஆஃப் நாலேஜ். ஒரு பர்சன், நாலேஜபிள் பர்சன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா
அவரை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அந்த நாலேஜை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஃபைண்டிங் சொல்யூஷன் டு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் இதோட மெயின் ஒர்க். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை எப்படிலாம் கம்மி பண்ணலாம், அதாவது காஸ்ட் எஃபெக்டிவ் எப்படிலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறது. ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பிரின்சிபல் ஃபங்க்ஷன்ஸில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். அவுட்சோர்ஸ் ரெடியூசஸ் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி அவுட்சோர்ஸ் பண்ணுறது மூலயமா ரிஸ்க்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லா ஒர்க்கையும் நம்ம பார்க்குறதுக்கும் ஒர்க்ஸை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. டிவைட் பண்ணி தேவையில்லாத பர்சன்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துடக்கூடாது. ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து கொடுக்கணும். அது ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, பிபிஓவாக இருந்தாலும் சரி, கேபிஓவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நல்ல ஒரு ஏஜென்சிஸ் கிட்ட நம்மளோட ஒர்க் கொடுத்தா தான் அது பர்ஃபெக்டான அவுட் சோர்சிங்காக இருக்கும். நம்மளுக்கும் பெனிஃபிட், அவுட் சோர்சிங் பண்ணி கொடுக்குற அந்த ஏஜென்சிஸ்க்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த அவுட் சோர்சிங் ப்ராசஸோட கான்செப்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இ-காமர்ஸ் எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ guys, have a happy day.